வணக்கம். ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. அஸ்வினி வைஷ்ணவ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு கூட அறிவுரை கொடுத்தாரு. 3 லாங்குவேஜ் பாலிசி யூஸ் பண்ணிக்கங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டா தப்பு இல்லை. அதனால ஸ்டாலின் சார்லாம் பேசுறது தப்பு அப்படின்னு. அதனால அவரை பார்த்து கொஞ்சம் 4 கேள்வி கேட்க நம்மளுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ட்ரெயினுக்கெல்லாம் தனியாக கேரேஜ் ஆர்டர் பண்ணீங்களா? தனியாக லோக்கோமோட்டிவ் ஆர்டர் பண்ணீங்களா? இல்லை மற்ற ஊருக்கு போகிற ட்ரெயினை எடுத்து இந்த ஊருக்கு டைவர்ட் பண்ணீங்களா? அப்போ மற்ற ஊருக்கு போகிற ட்ரெயினை எடுத்து நீங்கள் டைவர்ட் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ ஸ்பேர் வேகனும் கிடையாது, அவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்ஜினும் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ மற்ற ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவனோட டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணி நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸை ரெடியூஸ் பண்ணி எல்லாத்தையும் பிரயாக்ராஜுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ எவ்வளோ பேர் இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவனுக்கு டிக்கெட் இல்லாமல் ஊருக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பான். அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரெயினை மாற்றி விட்டது தான் நீங்கள் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறீங்க. அப்போது சில ட்ரெயினை கேன்சல் பண்ணி இங்கே ட்ரெயின் விட்ருக்கீங்களே தவிர நீங்கள் புதுசாக ட்ரெயின் விட்ட மாதிரி சொல்லலை. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து போன பட்ஜெட்லேயும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலன்னு இந்த கேரேஜ் பண்ணுறவன் ஸ்டாக்கெல்லாம் இறங்கிச்சு. இந்த பட்ஜெட்லேயும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் ஒரே ஆர்டராக கொடுக்க போகிறீங்கன்னு ஏறி அடுத்த நாளைக்கு பெருசாக ஒன்றும் ஆர்டர் இல்லைன்னு இறங்கிடுச்சு. சரிங்களா? அப்புறம் ஏதோ இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணீங்களே, சேஃப்டின்னு. நம்ம ரயில்வேஸில் தான் சேஃப்டியே கிடையாது. இப்போ கூட திருவள்ளூரில் ரீசெண்டாக 2 ட்ரெயின் மோதி இப்போ நிறைய பேர் செத்தாங்க. நம்ம நண்பர் சசிகாந்த் செந்தில் கூட அங்கே போய் பார்த்து எல்லாம் என்கொயரி பண்ணதெல்லாம் நான் வீடியோ பார்த்தேன். நான் முடிஞ்ச அந்த வீடியோ போட சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மற்ற வீடியோலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒரிசாவில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது. ஒரு மாதத்துக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது. அப்போ என்ன இந்த 5000 கோடி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பு நடக்கிறது தான் போடுவீங்களா? இல்லை டெய்லி போடுவீங்களா? எப்போ போடுவீங்க? அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஜாதகத்து கட்டம்படி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த 3 பிளானட் ஒரு இடத்துல வரும். அதனால தான் கும்புன்னு சொல்கிறது. அப்போ தான் அங்கே வரும். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் 10,000 கோடி செலவு பண்ணுவீங்களா? மற்ற ட்ரெயினெல்லாம் வந்தே பாரத் தான் விடுவீங்களா? இல்லை என்ன பண்ண போகிறீங்க? இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டுக்கெலாம் யார் பொறுப்பு? யார் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க? ஒரு வாட்டி 1960களில் அரியலூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதையும் நான் ரெக்கார்ட் எடுத்து தர சொல்கிறேன். அப்போ மினிஸ்டராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அன்றைக்கே ரிசைன் பண்ணிட்டார். சரி, நீ அந்த காலம்னு சொல்லலாம். இப்போ பச்சோந்தி மாதிரி எங்கள் கட்சியிலேருந்து உங்கள் கட்சிக்கு மாதிரி ஒரு மினிஸ்டராக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார், ஜோதிராதித்ய சிந்தியான்னு. அவங்க அப்பா எங்கள் கட்சியில இருந்து எங்கள் கட்சியில் இறந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு ராஜீவ்காந்தி சமயத்தில் ரயில்வே மினிஸ்டராக இருக்கிறார். அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆன இடத்த தார்மீக பொறுப்பெடுத்து ரிசைன் பண்ணிட்டார். இப்போ இது ஒரு ஆக்சிடெண்ட் 2 ஆக்சிடெண்ட் ஆகல சார், பல ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. உங்கள யார் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க? ஏன் நீங்கள் தார்மீக பொறுப்பு எடுத்து நீங்கள் தர்மத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க? நீங்கள் ஏன் தார்மீக பொறுப்பு எடுத்து ரிசைன் பண்ணலை? அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ரயில்வேஸுங்கிறது பணக்காரங்களுக்கு வந்தே பாரத் விடுறதுக்கு வச்சுருப்பீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கும்பமேளா வந்ததுன்னா மற்ற ஊருக்கு போகிற ட்ரெயினெல்லாம் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் அங்கே அனுப்புவீங்க. அடுத்தது ஸ்டாம்பீடு ஆச்சுன்னா அந்த ஃபோட்டோவை ஓப்பனாக டெமோக்ரஸியில் கூட, நம்மளது ஒரு ஜனநாயக நாடு, எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு நீங்கள் ஃபோட்டோவில் காட்டக்கூடாதுன்பீங்க. எவ்வளோ பேர் என்ன ஆச்சு, எதனால இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்களும் சொல்ல மாட்டீங்க. அதை பற்றி எவனும் கேள்வியும் கேட்கக்கூடாது. அந்த சஹை காட் நீங்கள் அவ்வளோ நல்லா க்ரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணும்போது இந்த சாய் ஸ்நான் போது எவ்வளோ பேர் இறந்தாங்கங்கிறதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த தண்ணியெல்லாம் பியூராக இருந்தது, புனித கங்கைன்னு. ஆனால் அந்த கார்மெண்ட் லேபரேட்டரியே நிறைய டெஸ்ட் பண்ணி அவன் அங்கே நம்பர் 2 டாய்லெட்லாம் போய் ஹியூமன் ஃபீஷிஸ் அங்கே நிறைய இருந்து பல பேருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சுங்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லா சானிடேஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஏன் அது அங்கே நடந்ததுங்கிறதுக்கு ஏதாவது பதில் இருந்ததுன்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த சாதாரண கும்புக்கும் மகா கும்புக்கும் இந்த சங்கராச்சாரியார் கேட்ட விளக்கத்தையும் சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் தெரிஞ்சுப்போம். கடைசியாக 60 கோடி பேர் வந்தாங்கங்கிறீங்க. இந்தியாவோட பாப்புலேஷனே 140 கோடி. அதில் 20 வயசுக்கு மேலே இருக்கிற பாப்புலேஷன் 80 கோடி. அதில் 15% மற்ற மதங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு 65லேருந்து 70 கோடி பேர் இருப்பாங்க. 40 கோடி பேர் வந்திருந்தாங்கன்னா வெறும் 17,000 ட்ரெயின் போருமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா பிளெயின் அவெல்லாம் ஓடலை. ஸோ 17,000 ட்ரெயினில் எப்படி 40 கோடி பேரில் ஒரு 2 கோடி பேர் பிளெயினில் வந்துட்டான்னு நம்மளே வச்சுப்போம். 17,000 கோடியில் எப்படி 38 கோடி பேர் வந்தாங்கன்னு நீங்கள் எங்களுக்கு விளக்கினீங்கன்னா எங்களுக்கு நல்லா புரியும். நன்றி, வணக்கம். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை. காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.